வெல்கம் டு அக்வா ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா போலார் பேரட்டோட அப்டேட்டு தான். போலார் பேரட்டோட ஃபஸ்ட்டு பேட்ச் அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ஃப்ரைஸ் கிட்ட தான் இருக்குது. ஏன்னா வந்து அது ஃப்ரைஸ் என்னென்னே தெரில கைஸ், காப்பாற்ற முடியல. இன்னொன்று என்னென்னா, நம்ம வந்து லைவ் ஃபீடு வந்து ரெடி பண்ணல அந்த பேட்ச் எடுக்கிறதுக்கு முன்னாடி. நான் ஃபஸ்ட் டைம் கிட்ட காமிச்ச மாதிரி இந்த டீமேக் இதாக டீகேப் தான் கொடுத்துட்ருந்தேன். பட் ஆனால் என்ன தண்ணி இங்கே நம்ம வீட்டுக்கிட்ட பிரச்சனையா இல்லை என்ன ஏதுன்னு தெரில, நம்ம வந்து கரெக்டாக வந்து ஃப்ரைஸை வந்து அப்டேட் வந்து காப்பாற்ற முடியல கைஸ். ஏதோ இந்த நம்ம இருக்கிற ஒரு 10 ஃப்ரைஸை வந்து காப்பாற்றணும்னா போதும். திடீர்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு 10 ஃப்ரைஸ் வந்து இறந்துச்சு கைஸ். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பேட்சுக்கு திருப்பி எக் லே பண்ணியிருக்கு. நான் வந்து 1 டே லேட்டாக தான் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறேன். நான் வந்து நேற்று பார்த்தேன், பட் ஆனால் ஒர்க் இருந்தனால நம்மளால ஷூட் பண்ண முடியல. பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாட்டுக்கிட்ட இருக்காங்க பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பேட்சுக்கான வந்து எக்ஸை வந்து லே பண்ணியிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் டேங்க்கில் வந்து ஒரு கீழே இருக்க கிராவல்ஸ் மட்டும் கொஞ்சம் செட்டப் மாற்றிருக்கேன். இப்போ அந்த நம்ம எக்கோட இது பார்ப்போம், எக்கோட அப்டேட்டு. எக் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் செகண்ட் பேட்சுனால வந்து நிறைய எக்ஸ் வச்சுருக்கு. பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் பாருங்கள். எக்ஸ் எல்லாமே பாருங்கள் ஹேச்சிங் ஆகிற மாதிரி இருக்குது. இப்போ தான் வந்து அந்த எக்கு ஃபார்மேஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்னொரு 2 to 3 டேஸில் வந்து எக்கு எல்லாம் ஹேட்ச் ஆகிரும். நம்ம வந்து ஃபர்தராக வந்து அப்டேட்ஸ் பார்ப்போம் கண்டிப்பாக. பார்த்திங்கன்னா எக் எல்லாமே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஹேச்சிங் ஆக ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட இந்த டைம் நிறையா எக்ஸ் வச்சுருக்கு. நம்ம பார்ப்போம் அப்டேட் என்ன அப்படிங்கிறது. இதான் கைஸ் அப்டேட்டு. அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு அப்டேட் இருக்குது. இது வந்து நான் என்னோடய ரூமில் வச்சுருக்கேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா கௌரா மீன் ப்ரீடிங் போட்டிருந்தேன். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் வச்சுருந்தது. அதை நான் வீடியோ ஷூட் பண்ண முடியல. பட் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃப்ரைஸ் எல்லாமே பொரிச்சிருச்சு. நான் ஃப்ரைஸோட அப்டேட்டு வந்து நைட் தான் ஷூட் பண்ணுறேன். மார்னிங் டைமில் நான் உங்களுக்கு வந்து இது ரெண்டுத்துக்கான வந்து கிளியரான ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம அந்த கௌரா மீனோட அப்டேட்டை பார்த்துருவோம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கௌரா மீனோட டேங்க்கு. இந்த ரவுண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அங்கே ஃப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃப்ரைஸ் எல்லாமே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்விம்மிங் ஆகிட்டுருக்கு. நான் இது வந்து கிளியராக ஃபுல்லாக ஒரு வீடியோ நான் போடுறேன் கைஸ். இன்னும் நான் வந்து மேலில் செப்பரேட் பண்ணல, டேங்க்குள்ளே தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா எக்ஸு எவ்வளோ எக்ஸ் இருக்குது பாருங்கள், நிறைய எக்ஸ் இருக்குங்க அங்கே. இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா 200 300